2 பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுக திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறது. அண்ணன் திருமா மீது நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை, மரியாதை உள்ளவர்கள். நான் நிறைய தடவை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அண்ணன் திருமா ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால், இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் நேற்று பேசுனதை நானும் பார்த்தேன். அவர் திமுகவை அழிக்க பார்த்தாகன்னு சொல்றாரு. இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அந்த திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அந்த திருமா அவர்கள். அது போனதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு. அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த திருமா அவர்களுக்கு இல்லை. அவர் எப்படின்னா தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியும். நேற்று இங்க இருக்க செவிலியர்கள் ஒரு 18,000 பேருக்கு மேல ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்து அவர் யாருக்காக இந்த அரசியல் பண்றாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 5,000-6,000 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஒரு 25,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 7-8,000 பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமா அவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினா திமுக தீய சக்தி சொன்னால் அதற்காக திமுகவிற்காக குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. அவர் என்று திமுகவில் சேர்த்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார். அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது. அவர் இனிமேல் அவர் அவருடைய இயக்கத்தை, ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் ஒரு பொருட்டா கூட உட்கார வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன், ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இந்த மொத்த அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் திமுகவோட மனமான வைத்து விட்டார் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு அண்ணன் திருமா அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு போராளியாக வந்தார், அவரை பார்த்து பல பேர் நாங்கள்லாம் வியந்தோம். இந்த அவருடைய குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு இருந்தவர் இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி. அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். அடுத்த கடந்து அதிக அளவில் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி இருக்கு. அது எல்லா கட்சியிலும் இருக்கிறதா? நன்றி, வணக்கம். காலையில அந்த 10 கோடி வாரம் பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.